ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சதாசிவன் கோயில். இது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் புத்தூர் பக்கத்தில் இருக்குது. இந்த கோயில் பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான், மகா சிவராத்திரி அன்றைக்கி தான் விசேஷமான நாள். கண்டிப்பாக அந்த நாள் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள் எங்கேருந்து இருக்கவங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க சிவன் டெம்பிள். இப்போது இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் பஸ் நிறுத்திடுவாங்க. இங்கேருந்து தான் நம்ம நடந்து போகணும். இந்த கடைங்களாக பார்த்திங்கன்னா இந்த வழி சந்து பாதை தான் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகிற வழி. இது பார்த்திங்கன்னா மூங்கில் வேணும் வாங்கிக்கலாம். இது வந்து இந்த பாதை வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்கும், ஃபுல்லாக பாறை தான். இந்த வழியில் கீழே ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேணும்னா மூங்கில் வாங்கிக்கலாம். இந்த வழியில் சேஃபாக போங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறையாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த வழியில் வந்து நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சேஃபாக போகணும். கண்டிப்பாக சேஃபாக போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மலை வழி தான் போகிறோம். நம்ம ரெண்டு சைடும் காடு தான், மலை ஃபுல்லாக. கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் மூங்கில் புதர் தான் இருக்குது, காடாக இருக்குது, மூங்கில் காடாகவே இருக்குது. இந்த வழி தான் தாண்டி இந்த வழிக்குள்ளே தான் போகணும். போகிற வழி இது தான், வர வழி இது தான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வழிலாம் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பாறை தான். இந்த பாறை வழி தான், இந்த வழியெலாம் போகணும். இதுதான் பாதை. ரொம்ப கடுமையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பார்த்து சேஃபாக போங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6 மணி அந்த லெவலில் கீழே ரீச் ஆனோம். நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் 6 மணிக்கு. போயிட்டு வந்தோம். வெளிச்சமாக இருந்தது. போக இருட்டாயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. வழி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் சேஃபாக போகணும், கவனமாக பொறுமையாக போங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக போங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யாரும் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் போக நைட் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் தான் போட்டோம். கையில் எல்லாம் ஃப்ளாஷ் வச்சுருந்தாங்க, ஒரு சில டார்ச் எடுத்துன்னு இருந்தாங்க. கம்பல்சரி நீங்கள் போனீங்கன்னா டார்ச் கண்டிப்பாக எடுத்து போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக டார்ச் தேவைப்படும். கையில் கொண்டு வந்து எடுத்துன்னு போங்க, சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருட்டில் இப்படி தான் டார்ச் அடிச்சுன்னு தான் போனோம். இப்படி தான் போகணும். வர வழி இது தான், போகிற வழி இது தான். வந்த வழி பாருங்கள், எத்தனை பேர் போகிறாங்க பாருங்கள், எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏறி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போக மலை ஏறுற மாதிரி தான், ஸ்லோப்பாகவே தான் இருக்குது. அது கஷ்டமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக நைட் ஆனவொன்னே கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் இருந்தாலும் நிறைய பீப்புள் எல்லாம் வந்தாங்க போனாங்க. போகிறதுனால அந்த பயம் தெரியல, ஜாலியாகவும் இருந்தது, கொஞ்சம் பயமாக இருந்தது. நைட் டைம்னால எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சீசன் இந்த டைம் மட்டும்தான், இந்த மகா சிவராத்திரி இந்த டைம் மட்டும்தான் இந்த கோவில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். அது விசேஷமான நாளாம். அந்த டைமில் ஜனம் வந்து நிறைய பேர் போகிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நைட் டைம் எத்தனை பேர் எதிர்க்க வராங்க, எத்தனை பேர் போகிறாங்க பாருங்கள். நம்ம வந்து மேலே ஏறி கீழே டவுன் இறங்கி கோவில் கிட்டே போயிட்டோம். கோவில் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் கோவில் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க சாமி பார்த்துட்டு வந்து படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. நைட் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து சாமி பார்த்துட்டு நைட் தங்கிட்டு போகிறாங்க. கிட்டே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கோவில் கிட்டே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், கோவில் கிட்டே பார்த்தீங்கன்னா அன்னதானம் எல்லாம் நல்லா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி எல்லாரும் கொடுக்குறாங்க. நம்ம வேணும்னா சாப்பிட்டு சாமி பார்க்கறதுக்கு போகலாம். இதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கோவில் கிட்டே நெருங்கிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மனை போய் பார்க்க முடியும். அவங்க விருப்பம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு தான் சிவனை பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாறை, இந்த ஓடையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வர வழி. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கான இது இருக்குது, நீர் தண்ணி வீழ்ச்சியெலாம் இருக்குது. அவங்க குளிச்சுட்டு
நம்ம வந்து சாமி பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு போனோம். பாருங்கள், இது மேலே தான் சாமி இருக்குது. சாமி பார்க்குற இடம். சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வழி தான் சாமி பார்த்துட்டு கீழே இறங்கி வர வழி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்த்துட்டு ரெண்டாவது அம்மன் போய் பார்க்கலான்ட்டு இந்த இன்னொரு மலைக்கு ஏற ஆரம்பித்தோம். இந்த மலை பார்த்திங்கன்னா இதுவும் பக்கத்து மலையும் ஏறி போகணும். இந்த மலை பார்த்திங்கன்னா அதே ஃபஸ்ட்டு வந்த மாதிரியே இதுவும் ஸ்லோப்பாக தான் இருக்கும். ரெண்டாவது மலையில் தான் அம்மன் வந்து இங்கே இருக்காங்க. அந்த இடமும் நிறைய ஜனம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சாமி பார்த்துட்டு போகிறதுக்கு. எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அம்மன் இது ஒன்று பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இது தண்ணி போகிற இடம், அந்த ஓடை மாரி சொல்லுவாங்க. அது போல் அங்கேயும் ஒரு ஃபால்ஸு, பெரிய ஃபால்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பெருமைப்பாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ண பாருங்கள். கீழே பாருங்கள், எல்லாம் படுத்துன்னு தூங்கிட்டுருக்காங்க. ஒரு சில குளிர் ஆகிடுறாங்க, ஒரு சில கண்ணு முடிச்சுன்னு உட்காந்துருக்காங்க. அம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் தான். சாமி பார்த்து கீழே இறங்கி வந்தோன்னே ஸ்டெப்புக்கு இறங்கினோடனே இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. எல்லாமே இங்கே தான் குளிச்சுட்டு போய் சாமி பார்க்குறாங்க. நிறைய பேர் குளிக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா அழகாக இருந்தது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அங்கே வந்து சித்தரோட ஜீவ சமாதி ஒன்று இருந்தது. அதையும் போய் பார்த்தோம். அது பக்கத்து மலையில் அது பார்த்திங்கன்னா வழி இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சி வழி இருக்குது, பிரிட்ஜு மாரி இருக்குது. அதில் அதனால் கிராஸ் பண்ணி போனால் அந்த ஜீவ சமாதி பார்க்கலாம். போய் பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறேன், போங்க. அதுவும் வருஷத்துக்கு அந்த இந்த நாள் மட்டும்தான் ரொம்ப சிறப்பான நாள். கண்டிப்பாக போங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்தடுத்து வர வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.